ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு காட்டல் துணியில் நிழலில் 2 நாள் உலர்த்தி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம காய வச்ச முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கையால் பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். 10லேருந்து 15 வரமிளகா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், கருப்பியல், தோலோட ஒரு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு உருண்டை புளி இந்த மாதிரி பிச்சு போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கீரையை தவிர்த்து மீதி எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ மீதி உள்ள கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஈரமில்லாத அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.